திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 28ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இந்த பயிற்சி தொகுப்பு நாளையுடன் நிறைவடைகிறது என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாம் இன்றைய வழக்கமான பயிற்சிகளுக்குள் செல்லலாம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையில் ஹூ போனோ போனோவின் அடுத்த பாடத்தை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் போகலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேவம் சரணம் விஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்ச இஷாம் இமாசுஷக. எல்லா தர்மங்களையும் தியஜித்துவிட்டு என்னையே சரணடைவாயாக. நான் உன்னை கரையேற்றுகிறேன், கவலைப்படாதே. இது பகவத்கீதையில் பகவான் அனைவருக்கும் கொடுக்கும் ஒரு அருமருந்து, சரணாகதி தத்துவம் என்று சொல்வார்கள். அதைப்போல நமக்கு ஒரு சரணாகதி ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதுவே உறக்கம். ஸ்லீப்பிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் எவர் என்று சொல்வார்கள். இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து மருந்துகளிலும் ஓய்வு உறக்கத்துக்கு நிகரான மருந்து இல்லை என்று கூறுவார்கள். அத்தகைய உறக்கம் நம் எல்லோருக்கும் சரியாக கிடைக்கிறதா என்றால் பலருக்கும் அதில் சிக்கல் இருக்கிறது. பலர் படுக்கையில் இருந்தாலும் கூட உறக்கத்தினுடைய அந்த ஆழ்ந்த நிலைக்கு செல்வதில்லை. ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுதே உடலில் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. உடல் தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளும் செயல்முறை அதனோடு தொடர்புடையது. பல ரசாயன மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டு அடுத்த நாளுக்கு நம்மை தயார் செய்கின்றன. அது மட்டுமின்றி முந்தைய நாள் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் ஈடு செய்யப்படுகின்றன. இத்தகைய உறக்கம் நாம் சரியான நேரத்திற்கு உறங்க செல்லும் பொழுது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியான நேரத்திற்கு உறங்க செல்வது என்பது ஒரு நல்ல பழக்கம். அதே போல இரவு 9 மணிக்கு முன்னதாக படுக்கைக்கு செல்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஒளிர் திரைகளை நாம் பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்தி கொள்ள வேண்டும். மனதை தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும், உணர்வை தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். வயிறு கனமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். உறங்க செல்வதற்கு 2 மணி நேரம் முன்னதாகவே நாம் உணவினை முடித்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்துவிட்டு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த நம்முடைய ஹோ போனோ போனோ தியானம் செய்வது என்பது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தியானம், மூச்சு பயிற்சி, நல்ல உடற்பயிற்சி போன்றவை நல்ல தூக்கத்திற்கான வழிமுறை காரணிகளாக இருக்கின்றன. நாம் படுக்கின்ற இடம் காற்றோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஓரளவு அமைதியானதாகவும் காற்றோட்ட வசதி உடையதாகவும் இருந்தால் மிகவும் நல்லது. குறித்த நேரத்தில் படுத்து குறித்த நேரத்தில் எழுவது நாம் அதை ஒரு தவமாகவே கருத வேண்டும். எனவே இந்த ஹோ போனோ போனோ தியானம்
உறக்கத்திற்காக நாம் செய்ய முடியும்? உடலிடம் சரணடைகின்றோம். நாம் செய்த தவறுகளை அனைத்தையும் மன்னிக்கும்படி உடலிடம் கேட்டுக்கொள்கிறோம். உடல் என்கின்ற இந்த இறை வழங்கிய அற்புதமான கருவியிடம் சரணடைவது, இறையிடம் சரணடைவதே. நாம் இப்பொழுது தியானத்தின் மூலமாக இறைவனிடம் சரணடையலாம். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். படுத்தபடி செய்தால் நல்லது. இடது கையில் சின்முத்திரை அல்லது குபேர முத்திரை இருக்கட்டும். வலது கை உங்களது மார்பின் மீது இருக்கட்டும். மனத்திரையில் கண்களை மூடி மனத்திரையில் உங்களது உடலை நீங்கள் பார்க்கிறீர்கள். உடலிடம் உங்களது பிரார்த்தனையே இன்றைய தியானம். My dear body, I am sorry. Please forgive me. I love you. Thank you. I forgive myself. My dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. என்னுடைய அன்பான உடலே, நான் உன்னை முறையாக பயன்படுத்தவில்லை. என்னை மன்னிப்பாயாக. நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நான் உன்னிடம் சரணடைகின்றேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீயின்றி நான் இல்லை. நீயே என்னை உருவாக்கி வழிநடத்தி வருகிறாய். நன்றி. என்னுடைய அன்பான உடலே, அன்பான உடலே, நான் உன்னிடம் சரணடைகின்றேன். நான் இதுவரை உன்னை தவறாக கையாண்டு விட்டேன். அதற்காக என்னை மன்னிப்பாயாக. நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். எனக்கு ஆழ்ந்த உறக்கத்தை நீ வழங்குவாயாக. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நன்றி. என்னுடைய அன்பான உடலே, நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நன்றி. இந்த வரிகளை 4-5 முறை திரும்ப திரும்ப நீங்கள் கூறிக்கொண்டு இப்பொழுது சங்கல்பம் செய்து கொள்கிறீர்கள். நான் இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். ஓய்வினுடைய முழு பூரணமான நிலையை நான் அடையப் போகிறேன். காலையில் எழும்பொழுது உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் எழுவேன். நான் இப்பொழுது ஆழ்ந்த தியானத்தில் பிரவேசிக்க போகிறேன். ஆழ்ந்த உறக்கமும் ஆழ்ந்த தியானமும் உடலை பொறுத்தவரை சமமாக பார்க்கப்படுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நேற்று நிகழ்ந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூற இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம்.
திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். மாயாஜாலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 27 டேஸ் ஆச்சு. இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது, நம்ம மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணும்போது, அதாவது நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இப்போ இது வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறது நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு நடந்துக்கிட்டு தான் நடந்திருக்குது, இன்னும் நடக்கும். ஸோ நம்ம ஃப்யூச்சர்லேயும் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மகிட்ட இருக்கிறத மாற்றணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் கிடைக்கணும், நிறைய செல்வ வளங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இதை நம்ம கண்டினியூஸாக லைஃப் லாங்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்மளுக்கு எப்படி ப்ரீத் பண்ணுறது நம்ம உயிரோடு ஒட்டி இருக்குதோ அது மாதிரி நன்றியுணர்வையும் அந்த ப்ரீத்தோடு சேர்த்து எப்பயும் பண்ணுற மாதிரி 24 hours பண்ணுற மாதிரி நம்ம ஹேபிட்டாக மாற்றணும். மாயாஜாலம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றியும் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தவறிடுறோம். நம்ம விழிப்புணர்வோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்து அதை பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்ச விஷயங்கள், இப்போ கிடைச்சிக்கிட்ட விஷயங்கள், கிடைத்து கொண்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம மனசில் இருக்கிறத தான் நம்ம ஈர்க்கிறோங்கிறது உண்மைதான். அது நம்மளுக்கு தெரியாமையே பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். ஆனால் இனிமேயாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம ஃப்யூச்சருக்கு கொண்டு வரணுன்றதுனால நம்ம மாயாஜாலத்தை, அதாவது நன்றி உணர்வை லைஃப் லாங்கும் நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்சது மட்டும்தான் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குறது மட்டும்தான் கிடைக்கும். அப்படியே நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது, அதை எப்படி நம்ம கஷ்டப்படுத்தாமல் அதிலேருந்து நமக்கு வெளியில் வர்றதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக நம்ம இது லைஃப் லாங்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இன்றைக்குடைய பயிற்சி நேற்று நடந்த நல்ல விஷயங்கள், அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் யோசித்து அதுக்கு நன்றியுணர்வை செலுத்த போகிறோம். நீங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். நேற்று நடந்த நல்ல விஷயங்கள் எவை அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போதேவும் நமக்குள்ளே நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம். நம்மளுக்கு ஃபோன் கால்ஸ் வரும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா, நம்ம ஃப்ரெண்டு பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா, நம்மளுக்கு பிடிச்சமான சாப்பாடு சாப்பிட்டோமா, நம்மளை யாராவது பாராட்டி பேசினாங்களா, அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மற்றவங்களுக்கு கொடுத்தோமா, அதனால நம்ம சந்தோஷப்பட்டோமா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படம் பார்த்தோமா, இப்படி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், நீங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போதே என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை விட பிடிக்காத விஷயங்கள் தான் முதல்ல நிற்கும். அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், அதையே திரும்ப திரும்ப யோசிக்காமல் கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, ஒரு இடத்துல இரு, நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு தட்டி கொடுத்து அது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிடிக்காத விஷயங்கள் தானாகவே மறைஞ்சு போயிடும். அதை பற்றி நம்ம கவலைப்படையே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம இந்த குழுவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எத்தனை விஷயங்கள் நம்ம அந்த மாயாஜாலம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது, நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து அதுக்கும் நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸை ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணலையா,
ஒரு நாளைக்கு ஹெல்த்துக்கு பண்ணோம், ஒரு நாளைக்கு வந்து மணி மேக்னெட்டுக்கு. மணியை வந்து மேக்னெட்டாக இருந்தோம் அப்படின்னா எப்படி இழுப்போமோ அது மாதிரி மணியை எப்படி நம்ம இழுக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தோம். ஹெல்த்துக்கு பார்த்தோம், மற்றவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடியெடுத்து வைக்கும் போதும் அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவித்தோம். நம்ம தொடுற பொருட்களுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவித்தோம். நம்மகிட்ட கிடைக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வை தெரிவித்தோம். நம்மளோட எய்முக்கு நன்றி உணர்வை தெரிவித்தோம். ஒரு மாயாஜால கோலை வச்சுட்டு அது நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி அதுக்கு நல்லது நடந்திருக்கு, அதுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்தோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மேலே மாயாஜால பொடியை தூவி அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் நடக்கணுங்கிறது, இந்த மாதிரி நிறைய இதுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிச்சிருக்கோம். அதில் இருக்கிற டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வடிவமைச்சிக்கணும். நம்மளோட வாழ்க்கைக்கு காரணம் நாம தான். எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் உண்மை. நம்ம இந்த விஷயத்தை எப்பயோ ஒரு நாளைக்கு செய்யக்கூடாது, கண்டிப்பாக ரெகுலராக செய்யணும். அதாவது கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு தண்ணி, அதாவது ஒரு சொட்டு தண்ணி டெய்லியும் ஒரு பெரிய பாறாங்கல் மேலே விழுந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த பெரிய பாறாங்கல்லையுமே அந்த தண்ணி வந்து ஓட்டை போட்டுரும் இல்லையா? அது எப்படி? அந்த தண்ணியோட டென்சிட்டி பார்த்தாலும் அதோட வெயிட் பார்த்தாலும் அந்த பெரிய பாறாங்கல்லை விட ரொம்ப சின்னது தான் அது. அது ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவுக்கு அது ஒரு பாறாங்கல்லுங்கிறது டன் கணக்கில் அது வெயிட் இருக்கும். ஒரு ட்ராப் அப்படிங்கிறது மில்லி கணக்கை விட கம்மியாக தான் இருக்கும் அதோட வெயிட்டு. ஆனால் அது ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாறாங்கல்லையும் ஓட்டை கண்டிப்பாக விழும். அதே தாங்க நாமளும் மாயாஜாலத்தை நம்ம ரெகுலராக, அதாவது கிராட்டிடியூடை ரெகுலராக நம்ம லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அபரிமிதமான செல்வ வளங்களும் அபரிமிதமான ஆரோக்கியமும் அபரிமிதமான உறவுகளும் நம்மளோட வாழ்க்கையும் மென்மேலும் ரொம்ப செம்மைப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து இந்த 28 நாள் பயிற்சிங்கிறது 28 நாளோட முடிகிறது இல்லை. நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த 28 நாட்கள் நீங்கள் செய்த பயிற்சியின் வாயிலாக உங்களுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கும். அவ்வாறாக நீங்கள் கருதும் முதன்மையான 10 நன்மைகளுக்கு நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுத தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிய சிலரின் அனுபவங்களின் தொடர்ச்சியை பார்க்கலாம். வாருங்கள் அந்த அனுபவங்களை கேட்கலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிய சிலரின் அனுபவங்களை பார்ப்போம். இந்தியாவின் புனேவில் உள்ள லால் என்பவரின் அனுபவத்தை பார்ப்போம். அவர் ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை தெரிந்த நேரத்தில் அவர் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தது. உணர்ச்சி ரீதியான மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் வேதனையூட்டிய பல அடிமை பழக்கங்களிலிருந்தும் அவர் அப்போது மீண்டு கொண்டிருந்தார். அவருடைய உறவுகளும் சீர்கெட்ட ஒரு நிலையில் இருந்தன. அவர் தன் சகோதரியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். சகோதரி அப்போதுதான் முடக்குவாதத்திலிருந்தும் முறிந்து போன ஒரு நிச்சயதார்த்தத்தில் இருந்தும் மீண்டு கொண்டிருந்தாள். சகோதரி மிக அதிகமான எடையை இழந்து மிகவும் பலவீனமாக இருந்தாள். அவளால் அதிக காலம் தாக்கு பிடிக்க முடியாது போல இவருக்கு தோன்றியது. இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை முதலில் அவர் தெரிந்து கொண்டபோது மகிழ்ச்சியில் உற்சாகமாக கத்தினார். அவர் ஒரு குழந்தையாக இருந்தபோது
வாழ்வை வடிவமைப்பதற்கான சக்தி தனக்குள் எப்போதும் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் அவருடைய இந்த தெய்வீக அம்சத்துடனான பிணைப்பை அவர் இழந்துவிட்டார். ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அவரது வாழ்க்கை செம்மையானதாக மாறிக்கொண்டே வந்தது. ஈர்ப்பு விதியின் கொள்கைகளையும் வழிமுறைகளையும் அவர் வாழ்வில் செயல்படுத்தியதன் மூலமும் அவற்றை பயன்படுத்தியதன் மூலமும் ஒரு புதிய நகரத்தில் ஒரு அழகான வீட்டிற்கு அவர் இடம்பெயர்ந்தார். வீணான அடிமை பழக்கங்களில் சிக்கி கிடப்பதிலிருந்து அவர் வெகு தூரம் தள்ளிச் சென்றார். அன்றிலிருந்து அவர் பல்வேறு விஷயங்களுக்காக ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை பயன்படுத்தி வந்துள்ளார். அதாவது பிரபஞ்ச காசோலையை பயன்படுத்தியுள்ளார், மனக்காட்சி பலகையை பயன்படுத்தியுள்ளார், விருப்பமானவற்றையும் நோக்கங்களையும் எழுதி வைத்துள்ளார், நன்றி உணர்வையும் நன்றிகளையும் எழுதி வைத்துள்ளார், அவற்றை தினமும் பார்த்து வந்துள்ளார். இவ்வாறு அவர் ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை பயன்படுத்தி பெற்ற சிலவற்றை பார்ப்போம். அவர் அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கினார். 23 ஆண்டுகளாக புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த அவர் அப்பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட்டு விட்டார். அவர் தன்னுடைய உணர்ச்சி சார் பிரச்சனைகள், மன சார்பான பிரச்சனைகள் நீங்க பெற்று நலமடைந்தார். மது, போதைப் பொருட்கள் போன்றவற்றுக்கு அடிமையாக இருந்த அவர் அவற்றிலிருந்து விடுபட்டார். பல ஆண்டுகளாக கனவு கண்டு வந்த ஒரு தொழிலை அவர் துவக்கி சிறப்பாக நடத்தினார். மிக முக்கியமாக அவர் இப்போது எப்படிப்பட்ட ஒருவராக ஆகியிருக்கிறாரோ அது குறித்து அவர் பெருமிதம் கொள்கிறார். அவர் தன்னுடைய வேதனையை சக்தியாக மாற்றியுள்ளார். வலிமையும் துணிச்சலும் கொண்டவராக மாறியுள்ளார். அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அன்பையும் வாழ்க்கையையும் ஒரு மெச்சத்தக்க மனிதராக மாறியுள்ளார். அன்பையும் வாழ்க்கையையும் மெச்சத் தொடங்கியுள்ளார். அவரது சகோதரியும் வேகமாக நலமடைந்து வருகிறார். இப்போது அவருக்கு ஒரு அன்பான வாழ்க்கையும் சிறப்பான செயல்களும் உள்ளது. இந்த பிரபஞ்சத்தையும் வாழ்க்கையையும் நேசிக்கிறார். இரகசியத்தின் ஈர்ப்பு விதி அவர் வாழ்வில் கொண்டு வந்துள்ள அனைத்து அதிசயங்களுக்காகவும் மிகுந்த நன்றியுடன் இருக்கிறார். விரும்புகின்ற அனைத்தும் சாத்தியமாவது உண்மை என்று அவர் புரிந்து கொண்டார். உங்கள் கனவை முதலில் அகரீதியாக முழுமையாக வாழுங்கள். அப்போது அது உங்கள் வாழ்வில் யதார்த்தமாகும். நீங்கள் அகரீதியாக முற்றிலும் இணக்கமாக மாறியிருக்கும் போது உங்கள் கனவு நனவாவதற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் காந்தம் போல கவர்ந்திருப்பீர்கள். இதுதான் ஈர்ப்பு விதி. உங்கள் வாழ்வில் அனைத்து படைப்புகளும் உங்கள் அகத்திலிருந்துதான் தொடங்குகின்றன. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான திட்டமிடல் பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான இன்றைய பணிகளை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இன்று மாலை உங்கள் குறிப்பேட்டை எடுத்து நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செய்துவிட்டீர்களா என்று குறிப்பேட்டில் எழுதவும். விட்டுப்போன பணிகளுக்கான காரணங்களை ஆராயுங்கள். அதை எவ்வாறு முடிப்பது என்று திட்டமிடுங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளுக்கான பணிகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.